ஓட்டு கேட்கும் போதுதான் வருவாங்க. அதோட சரி. நாம யோசிச்சு பார்க்காம இருக்கிற வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கையெழுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் எந்த தேவையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. துப்பாக்கியோட பவர்ஃபுல் ஆயுதம் உங்க கையில இருந்தது, உங்க ஓட்டு. அதுல உங்க கோவத்தை காமிச்சிக்கலாம்ல. ஓட்டு கேட்கணும் வந்து அப்ப கேட்பாங்க, நான் செஞ்சேன் ஆனா ஒன்னும் செய்ய மாட்டாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் கேட்டது கிடைக்கும். கரண்ட் பிரச்சனை ரொம்ப செய்யறேன் படுவில் அநேக மாசம் அடிக்கடி பட்டி போடுவாங்க. ஓட்டு கேட்கணும் வந்து அப்ப கேட்பாங்க, நான் செஞ்சேன் ஆனா ஒன்னும் செய்ய மாட்டாங்க. நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் என்ன குறைன்னு இருக்கு இல்ல என்ன தேவை இருக்கு? நம்ம குறையில பார்க்கும்போது நிறைய குறை இருக்குங்க. எங்களுக்கு போர் வசதி இல்ல. இப்ப இது ஒரே டேங்க் வச்சா எல்லா ஊருக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த போர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்படிதான் ஒண்ணுமே இல்லை. மனு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். போர் போட சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த செலக்ஷன் ஆயிடுச்சு, இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. கேக்குறாங்க, செய்யறோம் செய்யறோம்பாங்க. செய்யறதா வந்து சொல்றாங்களோ ஒண்ணும் செய்யறது கிடையாது. ஊரே ஒன்னா சேர்ந்து கேட்டா கிடைக்கும். விவசாயம் சிறக்க வாழ்த்துக்கள். நம்மள்ட்ட ஓட்டு வாங்கின அரசியல்வாதி எல்லாம் வந்து பார்த்தாங்களா, எதுவும் கேட்டாங்களா? இன்ன வரையும் உத்தரவு இல்ல. இப்ப நீங்க தான் முதல்ல வரீங்க. செய்யறேன்னு சொல்லி வந்து ஓட்டு கேட்டாங்க. வரவே வரலங்க. வந்தேன்னு சொல்றான். ஒருத்தருமே வரல. அவங்க எல்லாம் வள்ளியை கேட்கறதுக்கு ஓட்டு கேட்கும் போதுதான் வருவாங்க. அதோட சரி. தண்ணி வசதி தண்ணி தாங்க கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய வேதனை இருக்கு. யாருக்கு என்னங்க செய்யறா, ஓட்டை வாங்கிட்டு சரி செழிச்சு போச்சே நம்ம நல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் சொல்லிட்டு போறாங்க, அந்த நேரம் தான் பாக்குறாங்க. அப்புறம் பாக்கி நேரம் வர மாட்டேங்கிறாங்களே. அந்த பாக்கி நேரம் வர மாதிரியான ஒரு அரசியல்வாதி கிடைச்சாலும் ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்குவோம், கட்டாயம் ஏத்துக்குவோம். கரண்ட் பிரச்சனை. உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டுலாம் வருவாங்கல்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அவங்ககிட்ட அந்த ஏதாவது குறைய சொல்ல முடியாது நம்மளால? சொல்ல முடியல. ஏன் வந்தாதானே சொல்ல முடியும். ஓட்டு கேட்க வருவாங்க. மக்களுக்கு என்ன குறை இருக்கு, எல்லாத்தையும் நிவர்த்தனை பண்றேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கையெழுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் எந்த தேவையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டு கேட்க வாங்கறதுக்காக ரோடு பூரா மோசமா கிடக்கு. நமக்கு ரோடு தான் முக்கியம். குறைங்கிற கேட்கறது கேள்வியே கிடையாது. ஆனா ஒண்ணு செய்வருக்கு இந்த ஒரு பையன் இதுதான் நடக்குது. மக்களோட மக்களா இருக்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி நமக்கு கிடைச்சா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கோங்க. சரி, ஏத்துக்குவோம். ரொம்ப நன்றிங்க.